தனக்குள் இருக்கும் கற்ற அறிவை மற்றவர்களுக்கு கற்பிக்கும் அற்புத தொழிலை கையாளும் ஆசிரியர் பெருமக்கள் ஒரு பொழுதும் தன் மாணவன் வளர்ச்சியில் மேலோக்கி செல்ல வேண்டுமே என்ற எண்ணத்தில் தான் கொன்று இன்றளவும் நாட்டில் பல ஆசிரியர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர் பெருமக்கள் மொத்த பேரிலும் குத்தங்களை சொல்லிவிடவா முடியும்? ஒரு சில ஆசிரியர் பெருமக்கள் இதுபோல் சிறு சிறு தவறுகளை செய்து பெரும் தவறுக்கு வித்திடுகிறார்கள். அவர்கள் தன் மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுபோல் எண்ணமே ஆசிரியர் பெருமக்களுக்குள் துளிர்விடும் நிலைகள் இருந்தால் முறையிலே கிள்ளி எறிந்துவிட்டு மாணவ செல்வங்களுக்கு கல்வியை தவிர்த்து இந்த உலகில் தன் திறமைகளையும் கற்றுக் கொடுத்து அடுத்த நிலைக்கு செல்ல காரணமாகவே இருக்க வேண்டுமே தவிர்த்துவிட்டு சில நிகழ்வுகளில் மன கட்டுப்பாடுகள் இல்லாமல் மாட்டிக்கொண்டு அல்லோலப்பட்டு கொண்டிருக்கும் நிலைமைக்குள் புக வேண்டாம். ஆசிரியர் பெருமக்களே, உங்களை நம்பி இந்த உலகத்தில் பிறக்கும் அத்தனை குழந்தைகளுக்கும் நீங்கள் அறிவு செறிக்கும் வண்ணம் செய்கிறீர்கள். நீங்கள் இதுபோல் தவறுகளில் உங்கள் பாதையை நுழைத்து விடலாமா? சற்றே சிந்தியுங்கள். வரும் பிள்ளைகளுக்கு பாடத்தை கற்பித்து அவர்கள் வாழ்வதனில் மென்மேலும் நலம் பெற காரணமாக தான் நீங்கள் இருக்க வேண்டுமே தவிர அவர்கள் வாழ்வதனில் உங்கள் மன கட்டுப்பாடு இல்லாத நிலையில் தவறுகளை செய்துவிட்டு வருந்தும் நிலையில் செய்து கொள்ளாதீர்கள். கடவுளுக்கு அடுத்தபடியாய் உங்களை எண்ணும் இங்கு மனிதர்கள்தான் அதிகம். நீங்களே தவறுகள் செய்ய விரைந்தால் இங்கு மற்ற மானிடர்களின் தவறுகள் நேர்படுவை ஆகிவிடும். நீங்கள் நிதானங்கள் கொள்ளுங்கள். மாணவர் சமுதாயம் நலம் பெற உங்களால் மட்டுமே இது சாத்தியமாகும். நீங்கள் வழிநடத்தலின் பேரில்தான், நீங்கள் அறிவு புகுத்தலின் பேரில்தான் அவர்கள் நாளைய சமூகத்தில் நலம் பெற வளம் பெற நாட்டை உயர்த்தி காட்ட நீங்களே தவறுகள் செய்துவிட்டால் இங்கு என்ன நம் சமுதாயம் அடுத்த நிலைக்கு போக அவர்கள் படித்து மென்மேலும் என்ன பெரிதாக செய்து விடுவார்கள். என் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் நீங்கள் எடுத்துக்காட்டாக இருந்து அடுத்த தலைவர்களுக்கும் நீங்கள் உங்கள் தொழிலை செய்ய வேண்டும். என் உறவுகளே, சரியாக உங்கள்